ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ. ரொம்ப நாள் நான் எந்த ஒரு குக்கிங் வீடியோவும் போடலை. கோயில் ஃபங்க்ஷன் அது இதண்டு விரதங்கள் ஸோ எல்லாம் முடித்து குக்கிங் வீடியோ போடலான்னு வந்திருக்கிறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறது பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். அந்த பைல்ஸ் ப்ராப்ளம்னா தமிழில் மூலம்னு சொல்லுவாங்க. அனல் ஃபிஷர் இங்கிலீஷில் நிறைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலம்ன்ட்டு பொதுவாக தமிழில் மூலம்னு சொல்லுவாங்க. ஸோ மூல வருத்தம் உள்ளவங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்பவே என்ன சொல்கிறது, இந்த இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை இல்லாமே பண்ணும் அப்படி ஒரு ஃபுட்டு. ஸோ இப்போ மூல வருத்தம் அல்லாட்டி பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க தான் இந்த ஃபுட்டு சாப்பிடணுமான்னு கேட்டால் அது இல்லை, யாரும் சாப்பிடலாம். ஸோ எல்லாருக்குமே பாடி ஹீட்டாக இருக்கும். ஸோ ஹீட்டான இந்த என்ன சொல்கிறது, இந்த சம்மர் டைமில் ஸோ இதை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ ரொம்ப நல்லா. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, ஒரு எல்லா மெடிசினையும் டேப்லெட்டுகள் எல்லாம் எடுத்து உடம்பு கெட்டு போகிறத விட இப்படியான ஃபுட்டுகளை சாப்பிட்டா ரொம்ப நல்லா. நாங்களும் ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஓகே இப்படியெல்லாம் என்ன சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப ஹீட்டாக வர இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்து வந்தாலும். ஸோ அதனால் இது இருக்க சாப்பிடணுமென்ற ஒரு கட்டாயம் வந்ததால் குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்க போது தெரியலை. அம்மா சொல்லிச்சு, நான் முதல் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நிறைய வருஷமாச்சு. அப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்க போது தெரியலை. நான் ஃபர்ஸ்ட் டைம், அம்மா மட்டும் தான் சாப்பிட, மிச்சம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கிடைச்சிது. என்ன கறின்னா போக்கறி, பன்றி இறைச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல. நீங்கள் டவுட்டாக இருந்தால், நீங்கள் யாரும் இப்படி பிரச்சனைக்கு சாப்பிடலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். அண்டு நீ யாருக்கிட்டையும் கேட்கலாம், பழைய ஆக்கள் யார்கிட்டையும். ஓகே, ஸோ ரொம்ப நல்லா. ஸோ அதை எப்படி குக் பண்ணி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். அண்ட் இது இன்றைக்கி சமைக்கிறீங்க அப்படின்னா முழுகி போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு முழுகாதீங்க, அடுத்த நாள் முழுங்க. ஏன்டா ரொம்ப குளிர்மையான ஒரு ஃபுட்டை, ஆட்டிறைச்சி எப்படி குளிராக இருக்குமோ அதே இதுதான். வாங்க எப்படி சமைக்க போகணும் தெரியலை, பார்த்துட்டு சமைப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிளகாய் தூள் முடிஞ்சுதான், அதனால் எப்படியும் இறைச்சி கறி வைக்கிறேன்னா எங்களோட வீட்டு மசாலா தூள் தான் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாயை திரிச்சு வறுத்துட்டு வந்தால் கறி வைக்க போகலாம். அதான் நடக்குது, பார்க்கலாம். இறைச்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களோ, இதான் கழுவ போகிறேன். அண்ட் நல்ல உடன் இறைச்சி அதான் இப்படி இருக்குது. நேற்று வந்தது ஐஸுக்கு போட்டு இன்றைக்கி தான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ ஓகே, நல்லா மசிப்பாடு இந்த. ஸோ வடிவாக கழுவி வெட்டி போட்டு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, ஒரு 1 hour ஐஸுக்கு இருந்தது, தண்ணிக்கு இருந்தது. ஐஸுக்கு போட்டேன் நான் தானே. இதுதான் அந்த வார் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பார்க்கலாம். இறைச்சி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த வார் இதுதான் வார். இதுவும் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஒவ்வொரு இறைச்சிக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் மாதிரி. இந்த இறைச்சிக்கு வார் தான் சூப்பராக இருக்குமா. ஸோ சமைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் பெருஞ்சீரகம் போடுவோம். அதோட கொஞ்சம் வெந்தயமும் போடுவோம். இது ரொம்ப வாய்வு, நிறைய உள்ளி இஞ்சி வெந்தயம் எல்லாம் போட்டு குக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த வாய்வு இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் வாய்வு மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாம் வதங்கின்னு வந்ததுக்கப்புறம் நல்ல சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்ல பொன்னிறமாக வரணும். அதுக்குள்ள அதை பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டேன். அந்த தெரியும் தானே, ஒரு இறைச்சி கறிக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கு அப்புறமா நான் அந்த இஞ்சி பூண்டு நான் அடித்து வச்சுருந்தேன். அதுவும் தக்காளி பழம் தம்பி சொல்லி தக்காளி பழம் போடணும்ண்டு. சரி ஓகே, ஆசைக்கு அதையும் 2 வட்டி சின்ன வட்டி நல்லா போட்டு அதுவும் நல்லா வாசம் வரும். நல்லா வதங்கி நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் இறைச்சியை கவுட்டு கொட்டியாச்சு. அண்டு இந்த தண்ணியும் இருக்க ஊற்றக்கூடாது. நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் அவியணும், தண்ணி விட்டு அவியும். அந்த இறைச்சிൻ്റെ ஸ்பெஷலாக தானே, இப்போ சிக்கன் மட்டன் எப்படி தண்ணி விடும் இறைச்சியே, அதே மாதிரி இந்த இறைச்சியும் நல்ல தண்ணி விட்டு அவியும். அது கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த மற்ற திங்ஸுகள் நாங்கள் போடணும். ஸோ நல்லா கிளறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அப்போ தான் ஒனியன் இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகும். ஸோ நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கட்டுக்கும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
கொஞ்ச நேரம் மூடி இருக்குது. அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுனாங்க. இறைச்சி வேகும்போது உப்பு போட்டால் தான் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிறகு காணாட்டிக்கு மறுபடியும் போடலாம். ஒரு கொஞ்சம் அளவாக போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் மூடி விடுங்க. ஒரு மாதிரி மசாலா தூள் எல்லாம் திரிச்சிட்டு வந்தாச்சு. 5 கரண்டி போட்டால் தான் கறிக்கு நல்லா இருக்கும். நல்ல வாசம் அடிக்குது. எல்லாம் கிளறி வடிவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா தேங்காய் பால் விட்டுட்டு அப்படியே மூடி விட்டால் ஒரு அரை மணித்தியால் நாங்கள் டைம் கொடுப்போம். எல்லாம் அவிஞ்சு வத்தி அப்படி வரும் கறி. நல்லா மூடி விடுவோம். நாங்கள் மூடிட்டு எல்லாம் கிளறி போட்டு மறுபடியும் மூடி விட்டால் சரி. உப்பு காணாட்டிக்கு பார்த்து போடுங்க. இந்த பதத்தில் கறி கொதிச்சுட்டு வரும்போது ஒரு 5-6 நெட்டி கருவேப்பிலை உருவி நல்லா போடுங்க. வாசமாக இருக்கும் கறிக்கு. ரம்பையில் இருந்தாலும் சில பேர் போடுவாங்க, எங்கள்கிட்ட இல்லை, அதனால் போடையில. கருவேப்பிலை இருந்தால் போடுங்க. அப்புறம் வாய்வண்டு சொன்னதால் மிளகும் நச்சீரகமும் உரலில் குத்தி இதில் போடுங்க. கொஞ்சம் என்ன சொல்ல அறுவல் துருவலாக குத்தி போடுங்க. போட்டால் தான் அந்த வாய்வும் இல்லாமல் போகும். ஏற்கனவே போட்டிருப்பீங்க மிளகாய் மிளகாய் தூளுக்கு, இருந்தாலும் இப்படி போடுறது டேஸ்ட் தான். அப்புறம் இறைச்சி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா செமையாக இருந்தேன்னு சொன்னால் பார்த்தீங்களா கறி எப்படி நல்லா அழகாக வந்திருக்கு. பார்த்தீங்களா வத்தி அவ்வளோ அழகாக வந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் வத்தோணுமெண்டு அம்மா சொன்னால் வத்தினா கொஞ்சம் பிரட்டர் கறி மாதிரி அப்படியே நல்லா இருக்கும் தானே. வாரும் நல்லா நசிஞ்சு வரணும் அப்படியேண்டா. சரி அண்ட் ஓகேண்டு பசியும் வேறு. ஒரு 4 மணி ஆயிடுச்சு. ஏன்னா மிளகாய் தூள் திரிக்கிற டைம் லேட் ஆகிட்டு. எல்லாம் வறுத்து திரிக்கணும் இல்லையோ. 3:30-4 மணி ஆயிடுச்சு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சமைச்சோம் நாங்கள். டேஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் டைமும் தானே, அதனால் வழியாக பார்த்து சமைச்சது. செம்மையாக இருந்தது. கறியெல்லாம் கொதிச்சு அப்படியே சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இதில் வரத்துக்கும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடணும். சாப்பிடும்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எப்படி இருந்தேன். ஓகே, டீ ரெடி. ஓகே, நான் சாப்பிட போகிறேன். நிறைய எலும்பு இருந்தது. எனக்கு எலும்பு பிடிக்குமோ தெரியல, எடுத்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதோட கத்திரிக்காய் வழக்க வெள்ளைக்கறிக்கும் வச்சு ஒரு பிடிச்சது செமையாக இருந்துச்சு. உண்மைக்குமே பயந்து தான் சாப்பிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது யோசிச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ என்னோட இது அப்படி தான். என்னோட மைண்டு ஒரு முதல் தடவை ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது நான் பார்த்து நிதானமாக தான் சாப்பிடுவேன். செமையாக இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு பிரச்சனையும் செய்யவும் இல்லை. இப்போ வயிறு சரியில்லா போகிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப உடம்பு சூப்பராக இருந்துச்சு. மனமும் சூப்பராக இருந்துச்சு. கறியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். எப்போயுமே கிடைக்கும்போது வண்டி சாப்பிடுங்க. இது கடையில எல்லாம் வண்டி சாப்பிட முடியாதானே. ஓகே, சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நான் சாப்பிட்டு காட்டுற வீடியோ எடுக்கல, என்ற பயமாகவும் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். அதால் நிதானமாக நிம்மதியாக சாப்பிட்டாச்சு. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். கறியே முடிஞ்சது.